அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சி தான் உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரியே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சஃபினா, நீங்கள் ஆயிஷா 3 பேரும் எப்போ தான் மீட் பண்ண போகிறீங்கன்னு நீங்களே செம்ம டென்ஷன் ஆகிட்டீங்க. நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணாமல் இல்லை, பட் அதுக்கான நேரம் வந்து சரியாக கிடைக்காம போயிட்டே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இந்த நோம்பு டைமில் ஒரு இஃப்தாரில் மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த இஃப்தாருமே வேறு மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வார் நடக்குது அப்படின்றனால அதுக்கெலாம் வந்து போக முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நானுமே ஆயிஷாவை வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்துட்டு அதுவுமே நடக்காமல் போயிட்டு இருந்ததா. சரி, நம்ம வீட்டுக்கு 2 பேரும் இன்வைட் பண்ணி சூப்பராக ஒரு இஃப்தார் பார்ட்டி மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணியாச்சு. மெயினாக கிட்ஸ் எல்லாருமே நோம்பு பிடிக்கிறாங்க. கிட்ஸுக்கு ஒரு சில மாதிரியான ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரியான ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ யார் யாருக்கு என்னென்ன மாதிரிலாம் பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே லிஸ்ட்டு போட்டு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்து வச்சுருந்தேன், என்னென்னலாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேமுல் லைல் போயிட்டு வந்துட்டு அன்றைக்கி சஹர் செஞ்சுட்டு அதுக்கப்புறத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா மெனு வந்து கொஞ்சம் பெருசு அப்படின்றனால முதல்ல காய்ச்சிறது, ஆற வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மற்ற ஸ்நாக்ஸ் வேலையை மட்டும் மற்ற டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வேலையாக பார்த்திங்கன்னா நான் வந்து ரோஸ் மில்க்குக்கு பால் வந்து காய்ச்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்காக அந்த கஸ்டர்ட் நம்ம ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதுவுமே ரெடி பண்ணி காய வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ரோஸ் மில்கில் வந்துட்டு கடப்பாசி வந்து கலர் கலராக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் ஜெல்லி மாதிரி. ஸோ அதுக்குமே ரெடி பண்ணிவிட்டு கடைசியாக அகர் பண்ணிவிட்டு அதையுமே ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இதெல்லாம் செட் ஆகணும், ஆறணும், இந்த மாதிரி இருக்கிறனால முன்னாடியே பண்ணி வச்சிடலான்ட்டு. கடப்பாசிக்கு நட்ஸ் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேசியாக இருந்தது. சரி, மிக்ஸியில் லைட்டாக பல்ஸ் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கடப்பாசிக்கு மட்டும் போடலை, ஏன்னா சிலருக்கு நட்ஸ் இல்லாமல் பிடிக்கும் அப்படின்றனால. அண்ட் அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கட்லெட்டுக்கு ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கட்லெட் இல்லை, இது வந்து சிக்கன் பால்ஸ். சொல்லப்போனால் இதுக்கு தான் கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்கும். இதெல்லாம் உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அதை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸ்லாம் கோட்டிங்லாம் கொடுக்கணும் இல்லையா. ஸோ இதை வந்து முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வாடாக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லி வச்சுருந்தேன், என் ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்ச மெஸ்ஸில் எல்லா டைமுமே அவங்க வந்து பண்ண மாட்டாங்க, ஏதாவது ஒரு நாள் தான் இது பண்ணுவாங்க. ஸோ முன்னாடியே சொல்லி வச்சுட்டு நான் வந்து எப்படி கேட்டிருந்தேன்னா ஹாஃப் ஃப்ரை பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வர டைமில் வந்துட்டு சூடாக இருக்காது இல்லையா, திரும்பவும் ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ ஹாஃப் ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா வரக்கிட்டு நம்ம ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா நான் வாங்கி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் மாசி வடை வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா பெரியவங்களுக்குலாம் மெயினாக கஞ்சி கூட பருப்பு வடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் பருப்பு வடை கொஞ்சம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பருப்பு ஊற போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு சீஸ் வச்சு எது பண்ணாலுமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ பன்னீர் வச்சு சீஸ் பன்னு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு சிக்கன் சீஸ் பன் ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, சேம் அதே மெத்தடில் பன்னீர் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இந்த பன்னீர் வந்து மேரினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பன்னீர் பீசஸ் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்றனால 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் சிக்கன் 65 மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சரி, காலையில் ரெடி பண்ணிட்டோம்னா ஈவினிங் போல் இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட் பண்ணுறதுக்காக ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்திருந்தேன். நான் எப்படி மறந்தேன்னு தெரியல, ஃப்ரூட் சாலட்டுக்கு மஸ்ட்டாக நான் வந்துட்டு இது மாதுளை போடுவேன். வாங்க போகும்போது கூட நினச்சிக்கிட்டே தான் போனேன், பட் எப்படி மறந்தேனே தெரியல. ஃப்ரூட்ஸ் கட் பண்ணும்போது தான் அந்த ஞாபகமே வருது. சரி பரவாயில்ல, இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்ஸு அதுக்கப்புறம் டேட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நிறையா சேர்த்துப்பேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறம் இதில் காட்டுற டிஷ்ஷஸ் எதுக்குமே நான் ரெசிபி வந்துட்டு ஷூட் பண்ணலை. ஆல்ரெடி சில இதெல்லாம் நான் முன்னாடியே போட்டு தான் இருந்திருப்பேன். சரி
எல்லாமே ரெசிபியாக காட்டி உங்களை போர் அடிக்க வேணாமே அப்படின்ட்டு நான் ரெடி பண்ணதை வந்துட்டு ஜஸ்ட் சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் எடுத்திருந்தேன். அப்புறம் கஸ்டர்ட் வந்து ஆற வச்சுருந்தேன் இல்லையா, அதுவுமே நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்க்க வேண்டிய எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இஃப்தார் டைமில் சாப்பிட்றதுக்கு சில்லுன்னு இருக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக நட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி வச்சுருந்தேன் இல்லையா, அதை கட் பண்ணி சேர்த்தேன். அண்ட் அதுக்கு நாள் பண்ண ஜெல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரே பவுல் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன், இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதை க்ளீன் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இந்த கடப்பாசி, அதாவது தண்ணியில் காய்ச்சின கடப்பாசி வந்துட்டு ரோஸ் மில்க்குக்கு போடலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே கட் பண்ணிவிட்டு ரோஸ் மில்கில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா இன்றைக்கி பப்ஸ் பண்ணுற பிளானும் இருந்தது. அது சிக்கனில் பண்ணலாமா எக்கில் பண்ணலாமான்னு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டே இருந்துட்டு சிக்கனில் வந்து பால்ஸ் பண்ணிட்டோம், பன்னீரில் வந்து பன் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து எக்லேயே பண்ணிடலாம், எல்லாமே டேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து பார்த்திங்கன்னா என்னோட அந்த அகாரோ கெட்டில் இருக்கு இல்லையா, அதிலே வச்சு வேக வச்சுட்டேன். ஸோ இது வெந்து வர கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மசாலா ரெடி பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம்லாம் போட்டு, ஸோ அதுவுமே வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நிறையா பேர் கண்டினியூஸாக கேட்குறது, சஃபினா நீங்களும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸாக, ஸ்கூல் படிக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸாக அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஊரில் இருக்கிற வரைக்கும் எனக்கு பெருசாக நிறையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, ரொம்ப மினிமமாக ரொம்ப செலக்டடாக தான் இருப்பாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் சஃபினாவும் நானும் வந்துட்டு போன வருஷம் நோம்பில், அதான் இந்த வருஷம் நோம்பு ஆயிடுச்சு, அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் நோம்பில் ஒரு 15 நோம்புக்கு மேலே தான் எனக்கு வந்து இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் பண்ணாங்க. அது மூலியமாக பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்து அப்புறம் சஃபினா மூலியமாக ஆயிஷா கூட பழக்கமாகி, ஸோ இப்போ வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ நிறைய பேர் இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இதை கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பன்னீர் பண்ணுக்குள்ளே பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு அதிலே வந்து பப்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ளே மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இந்த சைடு முட்டை வந்து பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஸோ அதையும் எடுத்து வச்சுட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா வரவங்க வந்துட்டு யாரெல்லாம் வராங்க, சின்ன பிள்ளைங்க வராங்களா, பெரியவங்க வராங்களா, அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே லிஸ்ட்டு போட வச்சுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே லிஸ்ட்லாம் போட்டு அது என்னென்னலாம் பண்ண போகிறோம், என்னென்னலாம் வாங்க வேண்டியது இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருந்தேன். அப்படி தான், அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே நம்ம ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பித்து வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த நெக் மூமெண்ட்டில், அதாவது அவங்க வரக்கிட்ட அந்த லாஸ்ட் மினிட் டென்ஷன் ஒன்று வரும் தெரியுமா, அது இப்போ வரைக்கும் எனக்கு வரதான் செய்யுது. எவ்வளவோ விருந்தெல்லாம் சமைச்சிருக்கேன், எவ்வளோ பேர் எவ்வளோ கெஸ்ட் எல்லாமோ பார்த்தாச்சு, ஆனாலும் இப்போ வரைக்கும் அது ஏன் வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அண்ட் அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் வரனால அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சம்பவமும் ஒன்று நடந்துருச்சு. ஸோ என்ன நான் வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒன்றா ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஃப்ரை பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு 4:30க்கே வந்துட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய இருக்குது, எல்லா ஸ்நாக்ஸுமே ஒன்றா பண்ணி முடிக்கணும் அப்படின்றனால 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ எல்லாம் பண்ணிவிட்டேன். அண்ட் பப்ஸுமே வந்துட்டு கீழே ரெடி பண்ணுறதுக்கு வச்சுட்டேன். அண்ட் பப்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குக்கிங் ரேஞ்ச் வந்து கொஞ்சம் சூடாக இருந்தது. சரி, இந்த பன்னீர் பண்ணை வந்து கொஞ்சம் நேரம் உள்ளே வைக்கலாம், அதோட ஹீட்லேயே அது மெல்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா இன்னும் 2 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பருப்பு வடை, வாடை, அதுக்கப்புறம் சிக்கன் பால்ஸ் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்றா பொரிச்சு எடுத்துட்டேன். அண்ட் அந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பன் வந்து அந்த ஹீட்டில் ரெடி ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஆன் பண்ணி வைக்கலான்னு வச்சுட்டு சுத்தமாக மறந்தே போயிட்டேன். ஐயோ, இதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ அழுகை தாங்க முடியல. வரக்கிட்ட அது கரெக்டாக அவங்க வரப்போகிறாங்க, அந்த டைமில் இந்த மாதிரி ஆயிருக்கு. எந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது கண்ணீரா, இல்லை என்ன நினச்சிக்கிறது, இதை நம்மளோட மறதியா, இல்லை ஏதாவது ஒரு நன்மைக்கு இதெல்லாம் நாடி இருக்கானா அப்படின்னு நினைக்கிறதானே எனக்கு என்னோடய திங்கிங் எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து சத்தம் போட்டாங்க, சரி நடக்கிறது எதாக இருந்தாலும் நல்லதுக்காக நடக்கும், அந்த மாதிரி நினச்சிக்கோ, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னா நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை விட்டு சம்சா வாங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் கறி கஞ்சியுமே லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வச்சிடலாம், நோம்பு திறந்ததுக்கப்புறம் குடிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே சூடு பண்ணி வச்சாச்சு. என்னதான் எல்லாரும் என்னை ரிலாக்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லை பேசாமல் இரு அமைதியாயிருன்னு சொன்னாலும் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணிட்டோமே, அவ்வளோ ஃபுட்டை நம்ம தூக்கி கீழே போடணுமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு அது பார்த்து பண்ணேன். அவ்வளோ சீஸ் போட்டு பன்னீர் போட்டு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ என்னோட ஒரு சின்ன ஞாபகம் மறதில்லை, அதாவது நான் வச்சுட்டு அமர்த்திட்டேங்கிற ஞாபகத்தில் இருந்தேன். நான் வந்து அமர்த்தலாம் மறக்கலை, அமர்த்திட்டேனோன்னு நான் மறந்துட்டேன். அந்த மாதிரி நான் கருக வச்சுட்டேன். நான் சொல்ல அது புரியும்னு நினைக்கிறேன்.
எனக்கு அந்த படபடப்பு இருந்துகிட்டே இருந்தது. லிட்டரலி நான் அழுது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இதை தூக்கி நம்ம கையால் கீழே போட்டு அந்த பாவத்தை வேற ஏந்தணுமா அப்படிங்கிற மாதிரிலாம். பட் நடந்துருச்சு. இதுக்கப்புறம் அதை யோசித்து ஃபீல் பண்ணுறதுல வேறு எதுவுமே இல்லை. பட் இனிமேல் வந்துட்டு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் மற்ற ரெடி பண்ணது எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். வந்த உடனேயே நோம்பு திறக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பன்னீர் பண்ணையுமே நான் போய் திரும்ப பார்க்குறேன், ஏதாவது பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் அவங்களுக்கு வைக்காட்டினாலும் நம்ம ஏதாவது பண்ணி நம்ம சாப்பிட்டுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு இவ்வளோத்தையும் கீழே போடுறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. பட் நல்லாவே கருகிருச்சு. நான் மேலே உள்ள ஃபயர் மட்டும் ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டு, என்ன சொல்கிறது, நான் எப்போவுமே இந்த மாதிரி பண்ணும்போது ஏர் ஃப்ரையரில் ஒரு 2 நிமிஷம் வச்சு எடுப்பேன். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் நம்ம தான் ஆஃப் பண்ணணும். ஏர் ஃப்ரையர்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் இல்லையா, இது நம்ம தான் ஆஃப் பண்ணணும். சரி, ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாக தான் வந்தாங்க. ஏன்னா டிராஃபிக் இங்கே துபாயில் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த டைமில், இஃப்தார் டைமில். அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங் கிடைக்கிறது பெரிய கஷ்டம். நான் 2 பேருக்கு ஃபோனை போட்டு அப்பப்போ கேட்டுகிட்டே இருக்கேன், நீ எங்கே இருக்க, நீ இப்போ எங்கே இருக்க, பக்கத்தில் வந்துட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டாங்க. நான் ஆயிஷாவுக்கு தான் பார்க்கிங் இல்லாமல் இருந்தது. ஸோ அவங்களுக்குமே ஒரு பார்க்கிங் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுமே வந்துட்டாங்க. 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், அடிக்கடி பேசி பழகிட்டு தான் இருக்கிறோம். ஆனாலும் அவங்க வரும்போதுமே அந்த லாஸ்ட் மினிட்ல எனக்கு ஏன் அவ்வளோ டென்ஷன் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இவங்கன்னு இல்லை, யார் வந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களை நல்லபடியாக கவனிக்கணும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருக்கணும். நம்ம ஹாப்பியான ஒரு ஃபேஸோடு அவங்கள வந்துட்டு இன்வைட் பண்ணணும். நல்ல அனுசரித்து நல்ல மாதிரி அனுப்பி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டென்ஷன் வந்துட்டு எனக்கு யார் வந்தாலுமே இருக்குது. ஏன் அது மாற மாட்டேங்குதுன்னு தெரில. ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னா சொல்லிக்கோங்க, நான் மட்டும் இல்லைன்னு சொல்லி மனசை தேத்திக்கிறேன். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் ஆயிஷாவுமே பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு சேர்ந்தாச்சு. அண்ட் ஆயிஷாவுக்கு வந்துட்டு இது ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்கு வருது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். ஒரு சிலருக்கு என்னை பற்றி தெரியும், வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு கூப்பிட்டேன்னா அந்த மெனு கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணுவேன். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு சிலருக்கு தோணலாம், இவ்வளோ பண்ணி வைக்கணுமா, இதெல்லாம் தேவையா, நாங்கள்லாம் வெறும் டேட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டு நோம்பு திறக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம். ரசூல்லாம் வெறும் பேரிச்சம்பழத்தை மட்டும் வச்சு தான் நோம்பு திறந்துருக்காங்க, நீங்கள் ரொம்ப ஆடம்பரம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் கூட ஒரு சிலர், அதாவது ரொம்ப ரேராக யாராவது ஒரு சிலர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நான் அகெயின்ஸ்ட் கிடையாது. அதாவது ரசூல்லா பேரிச்சம்பழம் மட்டும் வச்சு நோம்பு திறந்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நான் அகெயின்ஸ்ட் கிடையாது. ஆனால் அதே ரசூல்லா தான் சொல்லியிருக்காங்க, உங்கள் வீட்டுக்கு வர விருந்தினர்களை நல்ல முக மலர்ச்சியோட அவங்களோட மனம் குளிர்ச்சி ஆகிற மாதிரி நல்ல மாதிரி கவனித்து அனுப்பணும் அப்படிங்கிறதும், அண்ட் அதே மாதிரி யாராவது அன்பளிப்பாக அவங்களுக்கு கொடுக்குற விஷயத்தையும் தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீட்டுக்கு ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக பார்த்து எல்லாமே பண்ணி வச்சுட்டு அவங்க சாப்பிட்டுட்டு அது ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும் போது தான் இன்னுமே நமக்கு பெரிய ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா. அதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லும் போது செம்ம ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. அவங்க சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒன்றுமே பெருசாக இறங்காது இல்லையா. அப்படி தான் நானுமே உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் சஃபினாவோட ஹஸ்பண்டும் சரி, ஆயிஷாவோட ஹஸ்பண்டும் சரி என்னை பாராட்டிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு. இந்த ஒரு வார்த்தையோட பெருசாக நமக்கு என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த மூமெண்ட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது, திருப்தியாகவும் சாப்பிட்ருந்தாங்க. ஆயிஷா ஃபேமிலிக்கு வாடா கஞ்சிலாம் ஆல்ரெடி நல்லாவே பழக்கம், அவங்க காயல்பட்டினம் அப்படின்றனால. அண்ட் சஃபினா ஃபேமிலிக்கு வாடாவும் கஞ்சியும் ரொம்பவே புதுசு தான். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. பட் சஃபினாவுக்கு தான் அந்த வாடா கொஞ்சம் கடிக்க கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வாடா சாப்பிட்டு பழகினவங்களுக்கு தான் அதோட டேஸ்ட் ரொம்ப தெரியும். அதுவும் ஃபஸ்ட்டு டைம் சாப்பிடும் போது அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஸோ சஃபினா அதை ஃபீல் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டாப்புல. அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் அதுக்கப்புறம் மஹரிப் பார்த்திங்கன்னா ஜமாத்தா தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஆயிஷாவோட ஹஸ்பண்ட் மஹரிப் தொழுக வச்சாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் என்ன, நோம்பு திறந்து தொழுதுக்கப்புறம் எல்லாருக்கும் உசுறு வரணும் அப்படின்னா அது நிறைய பேருக்கு டீயால் தான் இருக்கும். ஸோ டீ ஆல்ரெடி நான் போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். நல்லா இஞ்சிலாம் நிறைய போட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு மசாலா சாய் பவுடர் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. ஸோ அதெல்லாம் போட்டு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பரான சாயாக போட்டு ரெடி பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாமே நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, நிறைய பேருக்கு நோம்பு திறந்தோன்னே டீ மஸ்ட்டாக வேணும் இல்லையா. இதில் ஆயிஷாவும் சரி, சஃபினாவோட ஹஸ்பண்ட் சாதிக் அண்ணாவும் சரி டீ குடிக்கவே மாட்டாங்க எப்போவுமே. ஸோ அதுக்கு பெரிய போர்க்களமே நடந்துட்டு இருந்தது.
மக்களே இவங்களோட கருத்து என்னன்னா இப்படி டீ குடிச்சா நீ உங்களோட வாழணும் எனக்கு நைட் என்னதுக்கு நீ கிரீன் டீ குடிக்கிறாங்க அப்படிலாம் நீ குடிச்சு உடம்பு கம்மி பண்ணணும் இது ஒண்ணா ஆஃப் கோர்ஸ் உனக்கு அது முக்கியம்னா எங்களுக்கு அது உடம்பு குறைக்கிறதுக்காக குடிக்கிறது இது உடம்பு போட்டுருக்காங்க உனக்கு என்ன பிரச்சனை பேசக்கூடாது சிஸ்டர் நம்மளே நம்ம வீட்டுல டீ குடிக்கணும் நான் எத்தனை வாட்டி சொல்லிட்டேன் இது அண்ணோட ஒண்ணு டேஸ்ட் பேச்சு திங்கிங் எல்லாமே இந்த ரெண்டும் ஒரு டீ குடிக்கிறதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தாடா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் டீலாம் குடிச்சு முடிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சஃபினா வந்துட்டு 100K இப்போ ஹிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதாவது யூடியூப்பில் வந்துட்டு 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா, அதை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக ஆயிஷா வந்துட்டு சஃபினாக்காக ஒரு கேக் வந்துட்டு ரெடி பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தாங்க, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் இதை நான் வந்து முன்னாடியே கெஸ் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, ஆயிஷா வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரும்போது சஃபினாக்காக சர்ப்ரைஸாக கேக்கோட தான் வருவாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. ஆனால் என்கிட்ட சொல்லலாம் இல்லை, பட் நானே வந்து கெஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு வாரமே பார்த்தீங்கன்னா நான் வந்து கூப்பிட்டுருந்தேன். அப்போ வந்து நான் 2 பேராலுமே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் இந்த வீக் வர்ற மாதிரி கண்டிப்பாகவே சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க எடுத்திருந்தாங்க. லாஸ்ட் வீக்கு வந்திருந்தா கூட இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அப்போ வந்து அவங்க 100K ஹிட் பண்ணலை. ஸோ 100K அவங்க எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷன்லாம் இருக்கணும்னு இருந்ததுன்னா யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் கேக் வந்து உண்மையிலே சொல்லணும், பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருந்தது. அது பார்க்க எவ்வளோ அழகாக இருந்ததோ அதை விட டேஸ்ட்டு இன்னுமே செம்ம சூப்பராக இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும். அந்த சஃபினா விலாக்ஸோட நேம்லாம் போட்டு அண்ட் அந்த கேக்கை வீடியோ எடுக்க ஃபோட்டோ எடுக்கனே ஒரு பெரிய அலப்பறைகள் எல்லாம் போயிட்டே இருந்தது. எப்படா வெட்டி தருவீங்கன்ற மாதிரி சில பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு வேற இருந்தாங்க. 3 பேருமே யூடியூபர்ஸ் அப்படின்றனால வேறு வழி இல்லை. 3 பேருக்குமே ஒவ்வொரு ஆங்கிளில் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளோட தாட்ஸ் எல்லாமே வீடியோ வச்சு தானே இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் உட்கார வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் சஃபினாவுமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பி. ஸோ நமக்காக ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ 3 பேரும் இருந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள வந்துட்டு கட் பண்ணவே வச்சது. தேங்க்யூ ஸோ மச் இந்த மாதிரி ஒரு ட்ரூவாக ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு, செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கு, நம்மளோட சக்ஸஸை வந்து அவங்க சக்ஸஸாக பார்க்குறது வந்து நான் என்ன பேசுகிறேன் அவங்களோட ஓன் சக்ஸஸாக செலிப்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது வந்து ட்ரூலி பிளஸட். அந்த இடத்துல வந்து இந்த ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சது வந்து அது சேம் நாங்கள் யூடியூப் பண்ணுறோம், இன்ஸ்டா பண்ணுறோம், அதே கிடைக்கிறது வந்து பிளஸடு. ஓகேயா? அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு. எந்த தெரியுமா, பெடாவோட வீட்டுக்கு அதை சொல்லிருந்தோம்ல. அப்புறம் வந்து ஆயிஷாவோட வீட்டுக்கு தப்பா அந்த கிடைச்ச வந்து கேட்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா கட் பண்ணி டென்ஷன் ஆயிடுவாரு மனுஷன். ஒரு சின்ன கிளிப்பில் நான் ஓன் வாய்ஸ் போட்டிருக்கும் போதே தெரியும் அந்த மூமெண்ட் எவ்வளோ ஃபன்னாக போச்சு அப்படிங்கிறது. அது அந்த சின்ன கிளிப் மட்டும் இல்லை, அந்த டைம் ஃபுல்லாக அவங்க கேக் கட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அண்ட் சஃபினாவோட ஹஸ்பண்ட் இருக்காப்ல இல்லையா, சாதிக்கண்ணா, அவங்க வந்து உண்மையிலே சஃபினாவுக்கு பெரிய சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். வளைச்சி வீடியோ எடுக்கிறாப்புல, கேமராமேனே தோற்று போயிடுவான் போல, அந்த அளவுக்கு ஷார்ட்ஸுக்கு இது, லாங் வீடியோக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை வளைச்சி வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாப்புல. அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட வச்சு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு ஃபைனலாக ஒரு வழியாக கேக் கட் பண்ணிட்டாங்க. 3 பேரும் ரொம்ப நாளாக மீட் பண்ண முடியாமல் இருக்குது. இது இந்த இஃப்தார் பார்ட்டியை ஒரு மீட்டப் பார்ட்டியாக ஸ்பெஷலாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சி அரேஞ்ச் பண்ணதுன்னா அதை இன்னும் ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்காக ஆயிஷா ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டி மாதிரி மாற்றிட்டாங்க. 2க்கும் நடுவில் சஃபினா கடந்து என்னடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பெரிய சர்ப்ரைசிங் மூமெண்ட்டில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த செலிப்ரேஷன்லாம் முடித்து கேக்கெல்லாம் எல்லோரும் சாப்பிட்டு ஓரம் கட்டினதுக்கு அதுக்கப்புறமும் எதுவுமே முடியலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேருமே எனக்காக கிஃப்ட்ஸ் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறது, உள்ள என்ன இருக்குங்கிற எக்ஸைட்மெண்ட்டோட பார்க்குறது, அதுவுமே பெரிய ஃபன்னாக தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் இந்த கிஃப்ட்டெல்லாம் மாற்றி ஷேர் பண்ணிக்கிறது, அது வீடியோவாக எடுத்து உங்களுக்கு போடணும் அப்படிங்கிறதுலாம் இங்கே கான்செப்ட் கிடையாது. பட் இது ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக இருக்கும் இந்த வீடியோ. அதில் யார் என்னென்ன ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறதுமே நம்மளோட மெமரிஸ்க்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த கிஃப்ட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்திருப்பேன். மற்றபடி யாருக்குமே வந்து அதை ஷோ பண்ணணும், நாங்கள் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டோம், இதெல்லாம் மாற்றிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கிஃப்ட்டை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக கிடையாது. அண்ட் அந்த கிஃப்ட் வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது இல்லை எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுமே கிடையாது. அதில் எவ்வளோ லவ் இருக்குது, நமக்கு எவ்வளோ பாசமாக ஒரு அன்பளிப்பு நமக்கு கொடுக்கும்போது ரசூல்லா அதை தவிர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயம் மாதிரி தான் ஆயிஷா வந்துட்டு எனக்கு மட்டும் இல்லாமல் சுரஃபாமாக்காகவுமே ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தவிர வேறு ஏதாவது சுரஃபாமாக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தா அவள் இவ்வளோ தூரத்துக்கு சந்தோஷமாக இருந்திருப்பாலும் எனக்கு தெரியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ட்ராயிங் பண்ணுறது, கலர் பண்ணுறது, ஸ்கெட்ச் பண்ணுறது, இந்த மாதிரியே தான்
அவளோட ஃப்ரீ டைம் எல்லாமே போகும். ஸோ ஒன்றா வந்துட்டு அவள் வாங்கி சேர்த்து வைப்பாள். இந்த தடவை எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தேன்னா எனக்கு அக்ரலிக் பெயிண்ட் வாங்கி தருவீங்களா இப்படிங்கிற மாதிரியாக கேட்டு தான் அவள் வந்து எல்லாமே வாங்கி சேர்த்து வைப்பாள். பட் பல்காக எல்லாமே இருக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய பாக்ஸை தூக்கி ஆயிஷா கையில் கொடுக்கவும் அவளுக்கு கண்ணு முன்னு தெரியல, என்னடா இது நமக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சுரஃபா வந்துட்டு செம்ம ஹாப்பி, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இப்போயுமே அதுவும் கைமா தான் தெரியுறா, அது சூட்கேஸ் மாதிரி தூக்கிக்கிட்டே. அண்ட் அதுக்கப்புறம் ஆயிஷா எனக்குமே நிறைய கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனேயே சூப்பரான ஒரு பர்ஃப்யூம் வந்துட்டு இருந்தது. அந்த பர்ஃப்யூமை வெளியில் எடுத்தோடனே பெரிய அலப்பறையாக இருந்தது. இந்த இங்கே பூசு, இந்த அங்கே பூசு அப்படிங்கிற மாதிரி நானும் சஃபினாவும் அதை வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிங் பேக் பைத்தியம். அதாவது பைத்தியம் அப்படின்றதுக்காக பார்க்குற எல்லா ஸ்லிங் பேக்கையும் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை, செலக்டடாக ஒன்று வாங்கி அதையே ரொம்ப நாள் போட்டுக்கிட்டே திரிவேன் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் எனக்கு ஸ்லிங் பேக் யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஹேண்ட் பேக்கை விட. அதுக்காகவே ஆயிஷா வந்து பார்த்திங்கன்னா செம்ம பிராண்டில் ஒரு சூப்பரான ஸ்லிங் பேக் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு ஹாப்பி ஆயிரும்ல, நமக்கு பிடிச்சதே இந்த பிள்ளை வாங்கிட்டு வந்திருக்கடா அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போ வந்து ஸ்லிங் பேக் வாங்குறேன் அப்படின்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்து வாங்குவேன். ஏன்னா அதை தான் நான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றனால. ஸோ அதே மாதிரி நான் ஒன்று பார்த்து வாங்கினா அதில் என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்லி பார்ப்பணும். அந்த மாதிரி எல்லாமே பார்த்து ஆயிஷா வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த பேக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இது போக ஒரு சூப்பரான ஒரு 3 பீஸ் செட்டு, சுடிதார் செட்டுமே வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதோட கலர் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த டைம்லேயும் ஆயிஷாவுக்கு வந்துட்டு நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப அழகாகவும் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் சஃபினாவுமே எனக்கு வந்துட்டு ரமதானுக்காக கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க என்ன வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா என்கிட்ட கேட்டுட்டாங்க அதோட அளவுலாம். ஸோ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அபாயா வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இதில் என்ன பெரிய ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, எனக்கு வந்து அபாயா வாங்கும்போது சைஸ் வந்து கேட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு சொல்ல மாட்டேன்ட்டு என்னை திட்டி அதோட சைஸ் வந்து வாங்கிட்டாங்க. சரி ஓகே, நமக்கு சஃபினாட்டேருந்து ஒரு ஃபர்தா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபிக்ஸிங் ஆயிடுச்சின்னு வைங்களேன். அண்ட் சபினா வந்துட்டு அபாயா வாங்க போன வீடியோ வந்து ஒன்று போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஃபர்தாவை பார்த்துட்டு இது என்ன ரேஞ்ச்பா, இது எப்படி இருக்குது, கிளாத்லாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கள்ட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுமே அதை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு இப்படி இருந்தது, டிசைன் எப்படி இருந்தது, கிளாத் நல்லா இருந்தது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. வந்து கொடுத்த உடனே நான் ஃபஸ்ட் அதை ஓப்பன் பண்ணும்போது நான் எந்த ஃபர்தா காட்டி அது நல்லா இருக்குன்னு சொன்னனோ அதே ஃபர்தா தான் அவங்க வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. எனக்கு சர்ப்ரைசிங்காக இருந்தது, பாடா அந்த பிள்ளை இதையே வாங்கிட்டு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் அந்த ட்விஸ்ட் என்னதுன்னு பார்த்தா இன்னொரு பேக்கும் கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 2 பேக் கையில் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், அதில் இன்னொரு ஃபர்தா இருக்குது. என்னன்னு பார்த்தா ஆக்சுவலாக அதுதான் எனக்கு வாங்கின ஃபர்தாவா. இது நான் நல்லா இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டனால இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சு போய் இதையும் சேர்த்தே வாங்கியிருக்காங்க. அப்போ கூட நான் சொன்னேன், எனக்கு இதை மட்டுமே கொடுத்துருக்கலாமே, அது வந்து நீங்கள் வேறு யாருக்காவது கிஃப்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்க, அதனால் 2மே உங்களுக்கு தந்துட்டேன் அப்படின்ட்டு. எப்படி இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு ஃபர்தா வந்தாலே நமக்கு பெரிய ஹாப்பியாக இருக்கும், அந்த இடத்துல 2. அண்ட் ஆயிஷா கொடுத்தது வந்து ஸ்லிங் பேக் அண்ட் அதுக்கப்புறம் ட்ரெஸ். மெயினாக லேடிஸ்க்கு பேக்கு, ட்ரெஸ்ஸு, ஃபர்தா இது 3மே கிடைக்கிறது ரொம்ப பெரிய அபூர்வம். அதுவும் 3மே ஒரே டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கிடச்சிது அப்படின்னா இன்னுமே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா. ஸோ செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ எல்லாமே வச்சு பார்த்துட்டு அளவுலாம் கரெக்டாக இருக்கா எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தூக்கி மடித்து உள்ளே வச்சோம். அண்ட் நானுமே சஃபினா அண்ட் ஆயிஷாக்காக வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்துட்டு எனக்கு என்னோடய வீடியோவில் ஷோ பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, ஸோ அதனால் அதை நான் காட்டிக்கல. ஸோ அதுவுமே 2 பேருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது சர்ப்ரைசிங் சொல்கிறத விட ஒரு எமோஷ்னலான விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, சஃபினாவோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா சாதிக்கன், அவங்க வந்து எனக்கும் என் பிள்ளைங்களுக்கும் பெருநா காசு வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. நான் அந்த இடத்துல யார்கிட்டையும் அதை பற்றி சொல்லலை, பட் இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஊரில் இருக்கும் போது எனக்கு பெருநா காசு கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பிள்ளைங்களுக்கு எல்லாருமே கொடுப்பாங்க. எனக்கு பெருநா காசு கொடுக்குறது வந்து என் மச்சியோட ஹஸ்பண்ட், அதாவது என் ஹஸ்பண்டோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க. இப்போ அவங்க ஹயாத்தோடு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2.5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. ஸோ எனக்கு அவங்க தான் பெருநா காசு வந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ சஃபினோட ஹஸ்பண்ட் சாதிக்கண்ணா எனக்கு கொடுக்கும்போது எனக்கு உண்மையிலே அந்த டைமில் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அந்த இடத்துல நான் யார்கிட்டையுமே சொல்லலை, பட் ஒரு ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தாங்க, ஒரு அண்ணனோட ஃபீல் வந்து எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த இடத்துல சஃபினாக்கும் சாதிக்கண்ணாக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் சஃபினா வந்துட்டு என் ஹஸ்பண்டுக்குமே ஒரு பர்ஃப்யூமே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் அதுக்கப்புறமா இசா அண்ட் தராவி வீட்டிலே ஜமாத்தா தொழுதுடலான்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டும் ஆயிஷாவோட ஹஸ்பண்டும் மாற்றி தொழுக வச்சுருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அதுவுமே நல்லபடியாக முடிஞ்சது.
அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். நிறைய பேருக்கு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் அதில் ஒரு சிலருக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது. அது நீங்கள் வியூஸ்க்காக பண்ணுறீங்க இல்லை உங்களோட சேனலை க்ரோத் பண்ணுறதுக்காக பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யான விஷயத்த ரொம்ப நாளைக்கு தொடர்ச்சியாக பண்ணவே முடியாது. அண்ட் இது மூலியமாக தான் சேனலை க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அது நமக்கு நிலைக்கவும் செய்யாது. ஒருத்தர் புரிஞ்சு ட்ரூவாக தான் பழகிறமே தவிர எந்த ஒரு உள்நோக்கமோ அண்ட் யாரும் யூஸ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பழகலை. அண்ட் நீங்கள் வீடியோவில் பார்க்குறனால இவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருப்பாங்க, இவங்க எப்போவுமே வசதியானவங்க, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒருத்தவங்களுடைய தோரணையை வச்சும் அவங்க நடந்துக்கிறத வச்சும் இவங்க இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதையும் நினைக்க முடியாது. அவங்கள்ட்ட பழகி பார்க்கும்போது தான் தெரியுது அவங்களுக்குள்ளேயே எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, எவ்வளோ வலி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்காகவும் நிறையா துவா செய்வோம். இந்த ரம்லான் மாதத்தில் எல்லாருக்காகவும் துவா செய்வோம். யாரோட மனசில் எவ்வளோ வேதனை இருக்கோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் நீக்கணும், யாரோட மனசில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் தான் எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. அதில் எல்லாத்தையுமே எங்களால் ஷேர் பண்ணவும் முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எந்த யூடியூபர்ஸோட வீடியோ பார்த்தாலும் ஒரு என்டர்டெயினுக்காக இல்லை யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் பாருங்கள். வேறு எதையுமே பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இல்லை சில விஷயம் உங்களுக்கு அதில் பிடிக்கல அப்படின்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.